Hey everyone, this is again Jasmine from Anglophone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சில common daily expressions. இது நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும், சிம்பிளாவும் இருக்கும். As well as beginnersக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். And if you are ready, let's get started. First அந்த சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தினால ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஹெல்ப் கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சில ஒப்பீனியன்ஸ் கேட்குறீங்க. கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ கடைசியாக உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு யார் சொல்கிறதையும் கேட்காத, யார் சொல்கிறதையும் கவனிக்காத, உனக்கு என்ன படுதோ அதை பண்ணு, இல்லை உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய், உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய் அப்படின்றத இங்கிலீஷில் ஃபாலோ யர் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தினால மூட் அவுட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்கோ பேச வராங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எனக்கு யார்ட்டையுமே பேச பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்களேன் அப்படின்னு சொல்கிறத ஐ எம் நாட் இன் அ மூட் டு டாக், ப்ளீஸ் லீவ் மீ அலோன். அதாவது நான் இப்போ பேசுகிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை, என்னை கொஞ்சம் தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறத இப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து யாராச்சும் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹே நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன், அப்படி இல்லைனா எனக்கு சென்னையில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே போய் தானே சொல்கிற, விளையாட்டுக்கு தானே இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் யூ கிட்டிங் அப்படின்னு கேட்கலாம் அவங்கள்ட்ட. அண்ட் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஏதாச்சும் பேசும்போதோ இல்லை உங்கள் வேறு யார்ட்டையாச்சும் பேசும்போது ஏதாச்சும் நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா அவங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு மனசளவில் எதையும் எடுத்துக்காத, நான் ஜஸ்ட்டு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சின்ன வீடியோ எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. பார்த்துட்டு கேட்குறாங்க, யார் இது எடிட் பண்ணா, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் மீ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தட்ஸ் மை ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இட் கேன் பி எனி திங். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து இது கேட்குறாங்க, இது எங்கே வாங்கினீங்க, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் தான் பண்ணேன், தட்ஸ் மை ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்ம ரொம்ப பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா லைக் உங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாராவது வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறதோ இல்லை ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன சொல்வீங்க, ஃபார்மலா ஓகே ஐ அக்ரி வித் யூ, பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ கேன் சே ஓகே பாயிண்ட் டேக்கன். அதாவது நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றது தான். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா நாங்கள் அவுட்டிங் போகிறோம், நீ எங்கள் கூட சேர்ந்து வா அப்படின்னு சொல்கிறப்போ சாரி ஐ கான்ட் கம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ கேன் சே சாரி ஐ கான்ட் மேக் இட். பட் இது இன்னுமே கொஞ்சம் பொலைட்டாக எனக்கு வர ஆசையாக இருக்குது பட் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறத ஐ வுட் லவ் டு பட் ஐ கான்ட் கம், இல்லைனா ஐ கான்ட் மேக் இட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போது நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் சொன்ன சென்டென்சஸ் எல்லாமே உங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது தான். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு 2 to 3 வேர்ட்ஸ்க்கான சென்டென்சஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆங்கிலோஃபோன் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். So until then, this is Jasmine from Anglophone. Anglophone, your phone is your English teacher.